ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி கூட்டிட்டு வர? மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ் ஏ நடராஜன், நீ மாதுரி தேவி, வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன்னை புடிச்சு தள்ள போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தாண்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு, இப்ப போய் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீலாம் ஒரு மனுஷனா? உன்னை திருத்தவே முடியாது. உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தாண்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? அப்ப நீ மனுஷன் தான், பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும். குறிப்பா மச்சாங்கரங்கி இருக்க கூடாது. மச்சாங்கரங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிலாம் சொல்லாதடா. மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? முருக பக்த முத்தமா இருக்கே. அப்பா அவங்க வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அவசரப்படாதடா. அந்த அம்மாவுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன். எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கும் சந்தேகம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். நீ கருப்பு, அது சிகப்பு. கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாதே. எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம். காதலிக்காக காதலன் உட்கார்ந்து இருப்பான், வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான். புல்லு தீந்து போச்சுன்னா கல்லு இருக்க, கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க. அப்ப நான் போயிட்டு வரப்பா. இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. காதை கொடு. அப்படியா? இதோ இப்போ போறேன். முருக பக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். மருதமரி கொழுந்து வாசம் எராசாத்தி உன்னுடைய நேசம் மருதமரி. அதையே கொடு. என்னையா நிக்க சொல்றீங்க? யாரு நீங்க? சத்தம் போடாத. ஏன் இப்படி மிரட்டுற? நகையெல்லாம் கட்டி கொடு. கொடுக்க முடியாது. என்ன செய்வ? நாங்களா எடுத்துக்குவோம். தொடாதீங்க, நான் கௌரிமான் ஜாதி. கொடு கொடு. திருட்டு பையன் என்ன செய்யற? தனியா வந்தா வலிப்பு இருக்கீங்களா? குடுறா கேட்டா கீழே போடுறா. படம் எடுத்து பண்ற போது திருட்டு நாயே. அந்த பொண்ணுதான் போயிடுச்ச, அப்புறம் ஏன் அமுதிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா. சரி சரி, நகையை கொடு. கொடு. முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்தா கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற. அப்ப நான் வரட்டுமா? அது சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க. அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். ஏடி இப்படி தேள் கொட்ட மாதிரி ஓடி வர? கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்டப்பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில 2 திருடங்க என் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க. எனக்கு உன் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னே, கேட்டியாடி? ஐயோ, நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு நிக்கிறாளே சண்டாளி. முருகா, ஞான பண்டிதா, உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரே அவரு. இது வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா வாங்க. உங்க பொண்ணு கிட்ட 2 பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 குத்து விட்டேன், 2 உதவதஞ்சேன், 2 மிதிச்சேன். 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய ஏன் பாப்பா, நான் சண்டை போடும் போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுல அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? முருகா, நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன்ங்கிற பேரோட வந்து நீதான் என் மகளை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துனது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேரலாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல, சண்டை போட்டு சேத்துக்குள்ள எல்லாம் விழுந்துட்டு வந்திருக்கேன். ஏன் பேர சொல்ல முருகன் பேர சொல்றீங்க? சரவண பொய்கையில் நீராடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன். முருகா, உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன்.